வணக்கம். புயல் நியூஸ் செய்திகள். விவசாயிகளுக்கு உதவாத அரசு கால்நடை மருத்துவர்கள். ஒருமையில் பேசும் கோவை ஆவின் தலைவர் KP ராஜு அதிர்ச்சி தகவல். கோவை மாவட்ட பால் உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் 36வது பேரவை பொதுக்குழு கூட்டம் கோவை பச்சாபாளையம் ஆவின் பாலக வளாகத்தில் 28/12/2020 அன்று நடைபெற்றது. காலை சுமார் 11 மணி அளவில் நடைபெற்ற சிறப்பு பொது பேரவை கூட்டத்தில் அரசால் நியமிக்கப்பட்ட கால்நடை மருத்துவர்கள் விவசாயிகளை சந்திக்காதது குறித்தும் உதவாதது குறித்தும் தெளிவாக சுட்டிக்காட்டினார். தெலுங்குபாளையம் கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் சங்க தலைவர் சங்கர். செயல்படாத அரசு கால்நடை மருத்துவர்கள் மீது சங்கர் முன்வைக்கும் குற்றச்சாட்டுகளை இப்போது காணலாம். அந்த நேரத்தில் தான் உங்களுக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி பால் அதிகமாக உற்பத்தி ஆகுது. அந்த நேரத்தில் தான் நீங்கள் பால் வேண்டாம்னு சொல்கிறீங்க. ஆனால் அதே சமயம் வந்து மழை இல்லாதப்போ ட்ரையாக இருக்கும்போது நீங்கள் பால் வேணுங்கிறீங்க. அந்த இடத்துல அந்த மாட்டை வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாடு வங்கோட கையோட தான் இருக்கும். என்னதான் தீவனம் கொடுத்தாலும் அது போய் மேட்சில் இருக்கிற மாதிரி வராது. இன்னொன்று சொல்ல போனால் இங்கே இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கிறதுல எத்தனை டாக்டர் எந்தெந்த யூனியன் உற்பத்தியாளர் சங்க தலைவர்களோ இல்லை அந்த இடத்துல சென்டர்லேயோ போய் நின்றுருக்காங்களா? இதுக்கு மட்டும் எனக்கு என்னோட சென்டர்ல வரலன்னு சொல்லி நான் ரகலை பண்ணி நான் டாக்டர் கூப்பிட்டுருக்கேன். கோயம்புத்தூர்னு இல்லை, நீங்க சொல்றதுல நாங்க ஏத்துக்கிறோம். நீங்க அங்க நின்று இன்னைக்கு ஒரு நாள் பேசிட்டு போயிருவீங்க. வருஷம் 365 நாள் கஷ்டப்படுறவங்க நாங்க தான். இல்ல இன்னொன்னு சொல்லிடுறேன். நீங்க ஒரு டாக்டராது அந்த சென்டர்ல என்ன நாங்க வருஷம் கூட மாடு பேச்சு கஷ்டப்படுறோம். சுண்டக்கரை பால்பிடியாளர் கூட்டுறவு சங்கத்தில் சிஎம் மட்டும் நாங்க எத்தனை தகராறு பண்ணிட்டு இருக்குன்னு தெரியுமா? அன்னைக்கு 4 ரூபா ஏற்றி கொடுத்ததுக்கு எவ்வளவு தாண்டா ஒரே வார்த்தை கேட்டாரு. நீ எத்தனை வருஷம் பிரசிடண்டா இருக்கீன்னு கேட்டாரு. நான் பார்த்தேன், இப்ப நான் 2 வருஷமா தான் இருக்கேன். நான் 30 வருஷம் பிரசிடண்ட் எடப்பாடியில் இருந்தேன். அதுல எவ்வளவு சிரமம் இருக்குன்னு சொன்னாரு. நான் சொல்றேன் கேள்வி. நீங்க அதாவது நம்ம சொசைட்டி கேட்கறீங்க கொடுக்கணும், அது நியாயம் தான், நான் ஒத்துக்கிறேன். போனஸ் கேட்கறீங்க கொடுக்கணும், நம்ம இருக்கிற சொசைட்டியில் கொடுப்போம். இல்லாத சொசைட்டிக்கு என்ன பண்றது? உனக்கு சங்கரம் கொடுத்தோம்னா வேறொரு பாபு கேப்பான இல்லையா? அவனுக்கு மட்டும் கொடுத்து எனக்கு எப்பா கொடுக்கலன்னு. அதனால இதை எல்லாம் மேனேஜ் பண்ணித்தான் விவசாயிக்கு தேவையான பொருளை கொடுத்துட்டு இருக்கிறோம். எங்களால முடிஞ்சது செஞ்சுட்டு இருக்கிறோம். நீங்க இதை வச்சு பண்ணுங்க, இதுக்கு மேல என்னென்ன தேவையோ அத்தனையும் நாங்க செய்வோம். அந்த போனஸ் கேட்டிருக்கீங்க, அதுக்கு முயற்சி முதலமைச்சர் இன்னைக்கு வர்றாரு, வர்றது பேசிட்டு ஏற்படுவோம். ஆவின் சார்பாக நடைபெற்ற சிறப்பு பொது பேரவை கூட்டத்தில் குறைகளை சுட்டிக்காட்டிய விவசாயிகளை மரியாதை குறைவாக யோ நீ போட்டு ஒருமையில் பேசி கட்சிக்கு களங்கம் ஏற்படுத்திய ஆவின் தலைவர் KP ராஜு மீது நடவடிக்கை எடுப்பார்களா தமிழக முதல்வர் அவர்கள்? ProudMusicLibrary.com